ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பபு மாம் ஃப்ரம் பபுஸ் கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ரோட் சைடு காளான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரோட் சைடில் வந்து காளான் வந்து முட்டைக்கோஸ் வச்சு தான் செய்வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தலாம் வாங்க. 200 கிராம் முட்டைக்கோசு, 50 கிராம் மைதா, 2 ஸ்பூன் வந்து சோள மாவு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்க்கலாம். ஆனால் ரோட் சைடில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் வந்து இதில் கிடைக்காது. இப்போ கேபேஜை கொட்டி எல்லா மசாலையும் சேர்த்து பிணைஞ்சிக்கலாம் வாங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ காளானுக்கு வந்து கேபேஜ் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. இதை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. சட்டி வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. முட்டைக்கோசை பொரிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இந்த மாதிரி உளுந்த வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ காளானுக்கு வந்து பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஊற்றி விட்டுக்கோங்க. இந்த பொரிச்ச பக்கோடாவே நான் வெறுமாயில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பக்கோடாவை ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போது காளானுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க. நம்ம சாஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மசாலா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி வந்து நான் அரைச்சி எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக, கரம் மசாலா, மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். நம்ம மிளகாய்த்தூள் போட்டு ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்கனால கம்மியாகவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ வாங்க சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ சாஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் சோள மாவு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்குன்னா காளான் போட்டு நல்லா ஒரு கெட்டியான பதத்துக்கு வரணும், அதுக்காக தான். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு விட்டுக்கலாம். உடனே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. காளான் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ ரோடு சைடு காளான் ரெடி. இப்போ காளான் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ் சேர்த்துக்கலாம். ரோட் சைடு காளான் வீட்டிலையே ரெடி. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரோட் கடையில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.